வணக்கம் அனைவருக்கும். நான் டாக்டர் மகிமா, இந்திய ஹோமியோபதி. இன்னைக்கு நாம் உப்பு பற்றி பேச போகின்றோம். கிட்னி எவ்வளவு அளவில் உப்பு சாப்பிட முடியும் மற்றும் எந்த உப்பு கிட்னி நோய்க்கு நல்லா இருக்கும் அல்லது எந்த உப்பு அவர்கள் தவிர்க்க வேண்டி இருக்கும். ஆகையால் சிறுநீரகம் பிரச்சனை பற்றி பேசுவோம். நாங்கள் ஏன் அவர்களுக்கு குறைந்த அளவில் உப்பு சாப்பிட கூறுவோம் மற்றும் உப்பு ஒரு சிறுநீரக நோயாளியின் உடலில் என்ன விளைவாகின்றது என்று. அதுவேயா வேறுபாடுகள், அதுவேயா மாற்றங்கள் அவற்றில் இருக்கின்றனவா? நாம் அறிந்து கொள்ளும் பிபி என்பது எங்கள் இதயத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு பாலர் பிரசுரம் என்பதை எங்கள் உடலின் 3 உறுப்புகள் கட்டுப்படுத்துகின்றன என்பதை சொல்வேன். கிட்னி எங்கள் ஹார்ட் மற்றும் எங்கள் பிளேட். இப்போது கிட்னி பிளேட் பிரச்சனையை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பேசுவோம். புவனையின் சாதாரண செயல்பாடு, அதாவது கழிப்பு எக்ஸ்கிரீஷன் அவரது செயல்பாடு, அதுவான சில கழிப்பு பொருட்கள் அதை உடலிலிருந்து வெளியே அனுப்புவது அவரது செயல்பாடு. இப்போது ஒருவரின் சிறுநீரகங்கள் அப்படியானால் அவர்கள் வேலையை நன்கு செய்ய முடியாது. மேலும் நிஃப்ரோன்ஸில் காயம் ஏற்பட்டால் பாலர் பிரசுரத்தை அதிகரிக்க போகும். சிறுநீரக நோயால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். மற்றும் ஒரு மனிதனுக்கு இரத்த அழுத்தம் இருக்கின்றால் அதற்காக நாம் செய்கின்றோம். அதனால் அதன் சிறுநீரகத்திலும் காயம் ஏற்படலாம், சிறுநீரக தோல்வி நேரிடலாம். ஆகவே உப்பு மற்றும் இரத்த அழுத்தம் இணையும் உறவும் உண்டு. உடனடியாக யாரேனும் அதிக அளவில் உப்புவை சாப்பிடுவார்களானால் அவர்களுக்கு அவன் பல பிரஷர் உயர்கின்றது. இது மிகுந்த நிகழ்வான விஷயமாகும். எந்த ஒரு மனிதனும் அதிகமான உணவு உண்டால் அவருக்கு இது பிரச்சனையாக இல்லை. அவர்கள் மிகுந்த அளவில் உப்பு சேர்ப்பதை நிறுத்தினால் அவர்கள் இரத்த அழுத்தத்தில் மாற்றங்களை உணர்வார்கள். நீங்கள் உண்ணும் உணவில் உப்பின் அளவை சரி செய்ய வேண்டும். நீங்கள் மிகவும் குறைவான அளவில் உப்பு சாப்பிட வேண்டியிருக்கிறது. நீங்கள் எதையும் சமையும் போது இதில் ஒரு மரச்சீரகத்தை சேர்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் நீங்கள் இதன் மேல் இருக்கும் மசாலாவை சேர்க்கலாம். உப்புவுக்கு மேலும் மிளகாயையும் நியந்திரிக்க வேண்டும். மிளகாய் மிகுந்த அமிலமாக இருக்கும். இதுவும் உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். மேலும் இரத்த அழுத்தம் அதிகரித்தால் அது கூடியவருக்கு தாக்கம் செய்வதால் அது முதலில் இயல்பு நிலையான செயல்பாட்டில் இல்லாத கூடியவருக்கு அதிக அழுத்தம் ஏற்படும். அது கையாள முடியாது மற்றும் அது தோல்வியின் திசையில் செல்வது ஆரம்பிக்கும். ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் மறவாது, நீங்கள் உங்கள் உணவில் உண்டாகும் அளவுக்கு உணவு விரும்புவது குறைவாக வைக்க வேண்டும். நீங்கள் மசாலாவை சேர்க்க முடியும். இப்போது பார்ப்போம், நீங்கள் உங்கள் உணவில் எந்த உப்புவை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சிறுநீரக சேர்ந்து விட்டதாக உள்ளீர்கள். சிறுநீரகத்தின் எந்த நோயும் உங்களுக்கு உள்ளதாக உள்ளது. அது உங்கள் சிறுநீரக வீடியோக்கு செல்கிறது. ஜீசையை நிர்வகிக்கவும் பாருங்கள். சந்தையில் 2 வகையான உப்பு வருகின்றன. ஒரு எளிய உப்பு உள்ளது. இதில் நாம் அயோடைனை சேர்க்கின்றோம். இதில் சிம்பிள் டாட்டா உப்பு ஆகும் மற்றும் எந்த வகையான உப்பும் ஆகும். ஆனால் அது சேந்தா உப்பு ஆகும். செந்த உப்பு உங்களுக்கு ஒரு வகை உப்பு. நீர் பேரவும் போது அத்தன் கீழ் நீர் ஓடும். இது விற்று முடிந்ததாக தெரிகிறது. ஆகவே இந்த உப்பு நேரடியாக மலைகளிலிருந்து எங்களுக்கு பெறப்படுகிறது. எனவே இது இயற்கையாக நமக்கு உள்ளது. நாம் உண்ணும் உப்பு பிரிக்கப்பட்டது. டாடா உப்பு மற்ற உப்பு, அதில் சோடியம் குளோரைட் உள்ளது மற்றும் அது மேலும் அயோடின் மூலம் மாற்றப்படுகிறது. இது உருவாக்கப்படுகிறது. இது தேயாலிலையில் உருவாக்கப்படுகிறது. முன்னிலையில் இதில் இருக்கும் சேடியம் அளவு அதிகமாக இருக்கும். இது உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. சோடியம் இரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது, சோடியம் உடலில் அதிகமாக இருக்கும்போது இரத்தம் மாறுபடும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் ஆரம்பமாகும். சிறுநீரக தோல்வி நோயாளிகளுக்கு இது நல்லது இல்லை. அதே இடத்தில் மற்றொரு உப்பு சேந்தா உப்பு ஆகியவற்றின் உள்ளடக்கம் நேத்தியம் மற்றும் பொட்டாசியம் ஆகும். சோடியம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும், பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இப்படி நீரில் அதிகளவான உப்புவை எடுத்துக்கொள்வதால் அவர்கள் உயர்ந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றார்கள். முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். கிட்னி சிகிச்சைக்கு பின் கிட்னி சிகிச்சையில் ஈர்க்கப்படும் மருத்துவாளிகள் அவர்களின் பொட்டாசியம் அளவு அதிகரிக்குமானால் அது அவர்களுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும். ஆகையால் அவர்கள் உப்பு வகை பயன்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு தங்களது பொட்டாசியத்தின் அளவை பார்க்கவும்
அவர் உணவில் சமுத்திர உப்பு பயன்படுத்திய பிறகு அவருடைய உடலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்பதை அவரால் அறியப்படும். சிறுநீரக நோயாளிகள் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கான ஆலோசனை, உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக உயரும் போது உங்களுக்கு உப்புவை பயன்படுத்த வேண்டும். மேலும் உங்களுடைய பொட்டாசியம் அளவு உயர்ந்து விட்டது, உங்களுக்கு இந்த உப்பு பயன்படுத்திய பிறகு நீங்கள் இயல்பு நிலையான உப்பு பயன்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் மாற்றி வைக்க வேண்டும். சில நிமிடங்களுக்கு பிறகு உங்கள் பொட்டாசியம் அளவு குறைந்துவிடும் என்றால் நீங்கள் சேந்தா உப்புக்கு மாறி வேண்டும். அப்படியே நீங்கள் வழக்கு, அப்போதும் உங்கள் பிரெட் மாவுவை சாப்பிடுகிறீர்கள். இப்படியும் நீங்கள் உப்புவை குறைக்க முடியும். 2 வகையான உப்புவை மாற்றிக்கொள்ள முடியும். ஆக நீங்கள் உங்கள் கொக்குவையே மேலாண்மை செய்ய முடியும். நிர்வகிப்படும். இது சில உதவி குறிப்புகள் உப்பு உள்ளிட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கான. அவர்கள் இதை தங்கள் நாள்தோறும் வாழ்க்கையில் பின்பற்றுவதாக இருந்தால் அவரது பிளர் பிரஷர் மேலாண்மை ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் கிருணி நோயாளி என்றால் நீண்ட நாட்களாக சிறுநீரகம் நோயிலிருந்து மேலேற்றத்தை செய்யும் மருத்துவம் ஏதேனும் நன்கு விருப்பம் கிடைக்கவில்லை. நீங்கள் பல சிகிச்சைகளை செய்து மிக மிகுந்த விருப்பம் துறக்கின்றது என்றால் நீங்கள் நேரடியாக வந்து என்னிடம் நேரடியாக சந்திக்க முடியும், என்னிடம் சந்திக்கலாம். நீங்கள் மிக தூரத்தில் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எங்கள் இந்தியாவில் அழைக்கலாம். சீனாவின் பாடிகள். நீங்கள் மருத்துவர் குழுவிடம் ஆலோசனை கேட்கலாம், ஆன்லைனில் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் எங்கள் மருத்துவர்களுடன் பேசலாம்.